தாலா இந்த உலகத்தை படைத்திருப்பதும் அந்த உலகில் மனிதனை படைத்திருப்பதும் அவனுடைய மிகப்பெரிய ஒரு வல்லமைக்கு எடுத்துக்காட்டாகும். இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இன்று வரையிலேயும் அவனுடைய வல்லமையை பறைசாற்றக்கூடிய கோடான கோடி மக்கள் இந்த உலகத்திற்கு வந்து சென்றிருக்கிறார்கள். இந்த உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த மனிதன் அவனுடைய விரல்கள் எப்படி அனைத்தும் சமமாக இருப்பதில்லையோ அதை போன்று அவனுடைய குணங்களும் வெவ்வேறு விதமாக அமைகின்ற அடிப்படையில் அல்லாஹ் தஆலா இந்த மனிதனை படைத்திருக்கிறார். அந்த மனிதனுடைய அந்த குணத்தின் அடிப்படையில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான முறையில் சிந்திப்பதின் காரணத்தினால் ஒவ்வொருவரிடத்திலேயும் ஒவ்வொரு விதமான குணங்கள் இருப்பதின் காரணத்தினால் மனிதனாக இருக்கக்கூடியவர்களுக்கு மத்தியில் சண்டைகளும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் இருந்து வந்ததை நாம் உலகம் தோன்றிய வரலாறில் இருந்து இன்று வரையிலேயும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் ஒப்பிட்டு பார்த்தால் நாம் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். உலக வரலாற்றில் நடந்த நிகழ்ச்சிகள் என்ன என்பதை பற்றி வரலாற்று புத்தகங்களிலே நீங்கள் படித்திருப்பீர்கள். ஆட்சி தலைவர்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அந்த ஆட்சி தலைவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் புரட்டி பார்த்தால் அவர்களுடைய வரலாற்றில் அண்ணன் தம்பியை கவிழ்த்த கதையை நீங்கள் பார்க்கலாம். தாய் மகனை கொண்ட கதையை நீங்கள் பார்க்கலாம். ஆட்சிக்காக வேண்டி தன்னுடைய மாமனாரை கவிழ்த்திய நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். இப்படியாக உலக வரலாற்றில் நீங்கள் எடுத்து பார்த்தால் ஒற்றுமையாக இருக்க வேண்டிய மிக நெருங்கிய உறவினர்களிடத்தில் கூட சண்டைகளும் பிரச்சனைகளும் உருவாகி வந்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் உலகம் அளவுக்கு நீங்கள் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைய காலத்தில் தற்போது நம்முடைய பத்திரிகைகளை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் கூட அந்த பத்திரிகை செய்திகளினுடைய சாரம்சம் என்ன? சொத்துக்காக வேண்டி தன்னுடைய பாட்டியை கொண்டவன், சொத்துக்காக தன்னுடைய தந்தையை கொண்டவன், சொத்துக்காக தன்னுடைய சகோதரனை கொண்டவன் என்று உயிரையை எடுக்கும் அளவிற்கு இன்று அண்ணன் தம்பிகளுடைய உறவுகள் மிக மோசமாக இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இப்படி உலகத்திலே இருந்து இன்று வரையிலேயும் இருப்பவர்களுக்கு மத்தியில் சண்டைகளும் பிரச்சனைகளும் ஒற்றுமை இன்மையும் நிறைந்து வந்திருக்கக்கூடிய காலகட்டத்திலும் கூட நல்லவர்களாக இருப்பவர்கள், சமாதானத்தை சகோதரத்துவத்தை விரும்புபவர்கள் என்ன நினைக்கிறார்கள்? ஏன் இப்படி சண்டையிட்டுக் கொள்ள வேண்டுமா? இப்படி அடித்துக் கொள்ள வேண்டுமா? ஏன் இந்த ஒற்றுமைக்காக வேண்டி சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க கூடாதா? ஒற்றுமைக்காக வேண்டி சில விஷயங்களில் இறங்கி போகக்கூடாதா என்றெல்லாம் எண்ணுபவர்கள் நிறைய நபர்கள் இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இந்த ஏகத்துவ வளர்ச்சி இந்த தமிழகத்தில் அசூரமாக வளர்ந்து வரக்கூடிய இந்த கட்டத்திலும் அது குறைவாக இருந்த கட்டத்திலும் கூட இப்படி பேசியவர்கள் உண்டு. ஒரு தனி மனிதனாக நின்று கொண்டு இந்த ஊரினுடைய ஜமாத்தின் செயல்பாடுகளை எதிர்க்கிறார். ஒரு தனி மனிதன் ஒரே ஒருவன் தான் இருக்கிறான், ஆனால் ஊருக்கு கட்டுப்பட மாட்டேன் என்று சொல்கிறான். ஊரினுடைய கொள்கை கோட்பாடுகளை அவர்களுடைய செயல்பாடுகளை எதிர்க்கிறான். ஏன் இவன் இப்படி செய்ய வேண்டுமா? இவனுக்கு இது தேவையா என்று கேட்பவர்கள் உண்டு. அதே போன்று சிலர்கள் பெத்த தாயை எதிர்த்து பேசுகிறான், பெத்த தாயின் சொல்லை கேட்க மறுக்குகிறான். நான் இப்படித்தான் நடப்பேன் என்று சொல்லுகிறான், இப்படித்தான் திருமணத்தை முடிப்பேன் என்று சொல்லுகிறான், இங்கு மௌனது ஓடக்கூடாது என்று சொல்லுகிறான். பெத்த தாயை உதாசீனப்படுத்தி பெத்த தாயை மதிக்காதவனாக இருக்கிறானே, தாய்க்காக வேண்டி சில விஷயங்களை விட்டுக் கொடுத்து இந்த ஒரு ஒற்றுமையை இவன் வளர்த்திருக்க கூடாதா? இப்படி ஒற்றுமையை வளர்ப்பதற்கு இவன் முக்கியத்துவம் தரக்கூடாதா என்று ஆதங்கப்படுபவர்களும் உண்டு. அண்ணன் தம்பிகளை போன்று இருந்தவர்கள், நகமும் சதையை போன்று நண்பர்களாக இருந்தவர்கள் இந்த ஏகத்துவ கொள்கை உள்ளே நுழைந்ததின் காரணத்தினால் எலியும் பூனையும் போன்று இவர்கள் மாறிவிட்டார்களே. ஏன் இவர்கள் சில விஷயங்களை விட்டுக் கொடுக்க கூடாதா? திருமணம் நடக்கிறது, ரொம்ப நெருங்கிய நண்பனாக இருக்கிறார்,
அவன் அழைக்கிறான், சொந்த பந்தங்கள் அழைக்கிறார்கள், ஆடம்பர திருமணம் என்கிறார், நபி வழிக்கு எதிரான திருமணம் என்கிறார். எனவே நான் போக மாட்டேன் என்று அங்கு இருக்கக்கூடிய அந்த ஒற்றுமையை குலைக்கும் வேலையை இவன் செய்கிறானே, ஏன் இதில் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கொண்டு இந்த சமூக ஒற்றுமைக்காக வேண்டி, இந்த குடும்பத்தினுடைய ஒற்றுமைக்காக வேண்டி ஏன் கல்யாணத்தில் போய் கலந்து கொண்டு வந்திருக்க கூடாதா? ஏன் அதை விட்டுக் கொடுத்தால் என்ன குறைந்து போய்விடுகிறது என்று கேட்பவர்கள் உண்டு. பிள்ளைகளுக்கு மத்தியில், சகோதரனுக்கு மத்தியில், குடும்பத்துக்கு மத்தியில், ஒரு 4 நபர்களாக இருப்பவர்களுக்கு மத்தியில் ஏன் இவர்கள் பிரச்சனையை உருவாக்க வேண்டும்? 10 பேர் சேர்ந்து கொள்கிறார்கள், ஊரை 2ஆக ஆக்குகிறார்கள், புதிதாக ஒரு பள்ளிவாசலை கட்டிக் கொள்கிறார்கள், புதிய ஒரு இயக்கத்தை துவங்குகிறார்கள். இந்த ஒற்றுமையாக இருந்து வந்த இந்த ஜமாத்துக்கு மத்தியில் பெரிய ஒரு குழப்பத்தை இந்த கூட்டத்தினர்கள் கொண்டு வந்து விட்டார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் உண்மை அப்படி அல்ல. இதற்கு முன்னால் ஷாபிக்கும் அனவிக்கும் மத்தியில் சண்டைகள் எத்தனை, தரிகாக்களுக்கு மத்தியில் எத்தனை சண்டைகள் என்று அவர்களுக்கு மத்தியிலும் ஏராளமான சண்டைகள் இருந்தாலும் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நம்மை பார்த்தவுடன் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு நம்மை எதிர்ப்பதற்காக வேண்டிய அத்தனைவர்கள் ஒன்றிணைந்து கொண்டு இவர்கள் ஒற்றுமையை குலைக்கிறார்கள், சமூகத்தில் பிரச்சனையை உருவாக்குகிறார்கள் என்று சொல்பவர்களை பார்க்கிறோம். நம்மைத்தான் ஒரு காலகட்டத்தில் பள்ளியாசலுக்கு வருவதை அடித்து உழைத்தார்கள் என்றால் வரலாறை பின்னோக்கி பார்த்தீர்களே, ஆனால் நமக்கு முன்னால் இருந்த எத்தனை பேர்களையும் அடித்திருக்கிறார்கள். காயல்பட்டினம் பகுதியில் நீங்க பாத்தீங்கன்னா சுன்னத்துல் ஜமாத் இருக்கக்கூடியவருடைய பள்ளியில தப்லீக்காரர்களுக்கு உள்ளே போக முடியாது, அடிக்கப்பட்ட வரலாறுகள் இருக்கிறது. ஏன் தப்லீக் ஜமாத் என்பதற்காக வேண்டி பள்ளியாசலுக்கு உள்ளே அங்கு இருக்கக்கூடிய அந்த தரிகாவாதிகள், அங்கு இருக்கக்கூடிய கபர் வணங்குகள் அவர்கள் உள்ள விட மாட்டாங்க, அடித்து விரட்டப்பட்டவர்கள் உண்டு, அவர்களை உன்னிக்கும் மிக்கப்பட்டவர்கள் உண்டு, உள்ளே வரக்கூடாது என்ற சண்டைகள் எல்லாம் ஒரு வரலாறு இருக்கிறது. இருந்தாலும் இந்த தௌஹீதுடைய அசூர வளர்ச்சி இவர்களுடைய அத்தனைக்கும் சமாதி கட்டி விடுமோ என்று ஒன்றிணைந்து கொண்டு அவர்களுடைய ஒற்றுமை அனைத்தையும் சேர்த்து இணைத்து இந்த தௌஹீதினுடைய கொள்கைக்கு எதிராக போர் பிரகடனத்தை போன்று எந்தெந்த வகைகளிலெல்லாம் செய்ய வேண்டுமோ அத்தனை வகைகளிலும் முயற்சி செய்கிறார்கள். நீங்கள் திருமறை குர்ஆனை நீங்கள் எடுத்து பார்த்தால் இவர்களுடைய ஒற்றுமையை நீங்கள் பார்க்கும் பொழுது, அவர்களுடைய ஒற்றுமையின் மூலமாக நம்மை அச்சுறுத்தப்படும் பொழுது நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தோற்றத்தில் இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் அப்படி அல்ல. யாரெல்லாம் ஒற்றுமை ஒற்றுமை என்று சொன்னார்களோ அவர்கள் ஒற்றுமையாக இருக்கவில்லை, ஒற்றுமையாக நடந்ததும் இல்லை. காட்டுவது ஒற்றுமையை போன்ற ஒரு நிலையை காட்டுகிறார்களே தவிர உண்மையில் ஒற்றுமை இல்லை. இது திருமறை குர்ஆனின் கூட அன்றைய காலத்தில் பல பிரிவினர்களாக அடித்துக் கொண்டார்களே, அவர்களுக்கு மத்தியில் எப்படிப்பட்ட ஒற்றுமை இருந்தது என்பதையும் இஸ்லாம் சொல்லத்தான் சொல்கிறது. நீங்க அரபு நாடுகள், அரபு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களின் நம்பிக்கைகள், அவருடைய செயல்பாடுகள் எல்லாம் நீங்கள் பார்த்தீர்களானால் வெளித்தோற்றத்தில்தான் ஒற்றுமை மாறி இருப்பான், உள்ளுக்குள்ள 1000 சண்டைகள். குலம் என்று வந்துவிட்டால், நிறம் என்று வந்துவிட்டால் ஒவ்வொருத்தரும் அவன் குலத்துக்காக வேண்டித்தான் போராடி இருக்கிறான். அதற்காக பல வருடங்கள் போராடி இருக்கிறான், தன்னுடைய பல உயிர்களை இழந்திருக்கிறான், பல உயிர்களை எடுத்தும் இருக்கிறான் என்பதற்கு வரலாற்றுகளில் ஏராளமான சான்றுகள் உண்டு. ஆனா இவன் என்ன செய்கிறான்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த ஓரிரை கொள்கையை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக எல்லாம் ஒன்னா சேர்ந்தவர். எந்த அளவுக்கு இணை வைப்பவர்களாக இருந்தவர்கள் யூதர்களோடு நேர் முரணான கொள்கை. அவன் கண்டதெல்லாம் கடவுள் என்று சொல்பவன், இவன் ஒன்று சிலரில் மட்டும் கடவுள் என்று சொல்பவன். இருவர்களுக்கும் எந்த 7ஆம் பொருத்தம். ஆனா 2 பேரும் சேர்ந்திருக்கிறார்கள். அஹ்ஸாப் போரை நீங்கள் எடுக்கலாம், கந்தக் போர் என்று சொல்வார்களே, அந்த அஹ்ஸாப் போர், அஹ்ஸாப் என்று சொன்னால் பல கூட்டுப்படைகள் என்று அர்த்தம். பலர்கள் சேர்ந்து அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கொள்கையை எதிர்த்தார்கள். ஒருத்தர் 2 பேர் அல்ல, அவன் பல கூட்டத்தினர்கள், குழுக்கள், முஸ்லிம்கள் சேர்ந்தா, யூதர்கள் சேர்ந்தா, அங்கு இருக்கக்கூடிய பல குழுவினர்கள் எல்லாம் சேர்ந்து மதீனாவை, அந்த நபிகள் பெருமானாருடைய அந்த கொள்கையை அடிப்பதற்கு, உதைப்பதற்காக வேண்டி எல்லாம் ஒன்றுமே சேரான். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் பார்க்கும் போதே ஆஹா என்று பிரமித்து போகிறார்கள்.
தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் ஆதரவற்றோர் இல்லம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளுக்கு அடுத்தபடியாக பெற்றோரை பேணுவது பற்றி இஸ்லாம் அதிகமாக வலியுறுத்துகிறது. பெற்றோரை பேணாதவர்கள் மறுமையில் வெற்றி பெற முடியாது என்று இஸ்லாம் அறிவுறுத்துகிறது. ஆயினும் இஸ்லாத்தின் இந்த கட்டளையை சில முஸ்லிம்கள் அலட்சியம் செய்து பெற்றோரை வீட்டை விட்டு விரட்டுகின்றனர், பெற்றோரை பிச்சைக்காரர்களாக மாற்றுகின்றனர். இந்த அவல நிலைக்கு பரிகாரம் காணும் வகையில் முதியோர் ஆதரவு இல்லத்தை தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்துகிறது. தாயன்புடன் உணவு, உடை, மருத்துவம் உள்ளிட்ட 24 மணி நேரமும் செவிலியருடன் கூடிய பராமரிப்பு மற்றும் தனி ஆம்புலன்ஸ் வசதி இவை அனைத்தும் முற்றிலும் இலவசமாக செய்து தரப்படுகிறது. அனாதைகளை அரவணைப்பவரும் நானும் சொர்க்கத்தில் இணைந்திருப்போம் என்ற நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அமுத மொழியை ஏற்று அனாதைகளை அரவணைக்கும் இல்லமும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் நடத்தி வருகிறது. இப்பணியை தொடர்ந்து செய்திட உங்கள் நன்கொடைகளையும் ஜகாத்தையும் தாராளமாக வாரி வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 போன் 044215215226. ஆனா அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்க அப்படி நினைக்காதீங்க. அவன் எப்படிப்பட்டவன் நான் சொல்லுகிறேன். அல்லாஹ் சொல்ல பாசுஹும் பைனஹும் ஷதீத். குர்ஆன் பேசுகிறது, அவர்களுக்கு மத்தியில் கடுமையான பகை இருக்கிறது. தஹ்சபுஹும் ஜமீஆ வ குலூபுஹும் ஷத்தா. நபியே, நீர் அவர்களை எல்லாம் ஒன்று இருப்பதை போன்று நீர் பார்க்கிறீர், ஆனால் அவர்களுடைய உள்ளங்கள் எல்லாம் சிதறி இருக்கிறது, பிரிந்து கிடக்கிறது என்று அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நம்மளை அடிக்க போகும்போது வர்றான் ஒற்றுமையா. இன்று பாருங்கள், இந்த தௌஹீத்வாதிகளை ஓரிரை கொள்கையை பேசக்கூடிய இந்த ஜமாத்தை எதிர்ப்பதற்கு வர்றானே, அத்தனை பேர் ஒரு கொள்கை உள்ளாளா? ஒரே கொள்கையில் உள்ளவர்களா? ஒரே கோட்பாடுகள் உள்ளவர்களா? கொள்கையிலே எல்லாரும் ஒற்றுமையில் உள்ளவர்களா? இல்ல. ஒவ்வொருடைய கொள்கை நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு அரசியல்வாதிகளை விட மோசமான கொள்கை பிரிவுகள் உள்ளவர்கள் தான். தப்லீக் ஜமாத்து, சுன்னத் ஜமாத்து, தரீகாக்கள், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் என்று நிறைய நபர்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நாங்க எல்லாம் உண்மைங்குவோம் நம்மளை எதிர்ப்பதற்காக. ஆனா உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற மாதிரி பகைமை வேற யாருக்கும் கிடையாது. நம்ம ஓஞ்சி போயிட்டோம்னா அவங்களுக்குள்ள அடிச்சுக்கிறோம். நம்மை ஒழிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இவர்கள் எல்லாம் செய்கிறார்கள். அவருடைய உள்ளங்கள் எல்லாம் பிரிந்துதான் கிடக்கிறது. உள்ளங்கள் ஒற்றுமை அல்ல. உள்ளங்கள் வெளியே அவர்கள் ஒற்றுமையை காட்டினாலும் அவர்களுக்கு மத்தியில் கடும் பகைமை இருக்கிறது. அவருடைய உள்ளங்கள் சிதறிக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்கிறார். நீ தான் அப்படி பார்க்கிறியே தவிர உண்மையில் அப்படிப்பட்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப இந்த அளவிற்கு அவர்களுடைய உள்ளங்கள் பிரிந்துதான் கிடக்குது. அப்ப இஸ்லாத்தினுடைய அடிப்படையை தெரிந்தவர்கள், உண்மையிலே இருப்பவர்கள் நம்மை பார்த்து கொஞ்சம் சேர்ந்து கொண்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போகக்கூடாதா என்றால் அப்படி அந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரையிலும் அப்படி நடக்கல. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா நடந்துதான் இருக்கிறார். ஆனால் திருமறை குர்ஆனுடைய அந்த தோற்றத்தில் நீங்கள் பார்த்தீர்களானால் இஸ்லாம் இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு சமூக ஒற்றுமைக்கு நீ முக்கியத்துவம் கொடு, கொள்கை ஒற்றுமையை நீ பின்னாடி பார்த்துக் கொள்ளலாம் என்று பேசியதா, அல்லது கொள்கையில் தான் நீ உறுதியும் ஒற்றுமையும் இருக்க வேண்டும் என்று சொன்னதா என்பதை நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இருந்து அவர்களுடைய இறக்கின்ற வரையிலே நடந்த சம்பவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்களானால் உங்களுடைய உள்ளங்கள் என்னமோ ஒரு பிரச்சனை போன்று தெரிந்தாலும் இல்லை, தௌஹீதுக்காக வேண்டி இந்த ஓரிரை கொள்கைக்காக வேண்டி எவ்வளவு பெரிய பிரிவினைக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்வீர்கள். இந்த கொள்கைக்காக வேண்டி ஒரு குடும்பத்தினர்கள் பிரிந்தார்கள் என்று சொன்னால் அதனால் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சமூகத்தினர்கள் இந்த கொள்கைக்காக பிரிந்தார்கள் என்று சொன்னால் அதற்காகவும் கவலைப்பட வேண்டியது இல்லை. இதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திற்கு முன்பாக மிகச்சிறந்த ஒரு நபியாக
மிக அதிகமாக புகழப்பட்ட ஒரு நபியாக இருந்த இப்ராஹிம் நபி அவர்கள் பேசிய வார்த்தைகள், அவருடைய கொள்கைகள் திருமறை குர்ஆன் நமக்கு சொல்கிறது. எந்த அளவுக்கு தனியாவே சொல்றான் அல்லாஹ், லக்கத் கான லக்கும் உஸ்வத்துன் ஹஸனா ஃபீ இப்ராஹிம், இப்ராஹிம் நபியிடத்தில் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கிறது. அவங்களோட சேர்ந்து இருந்தவங்க, அந்த இப்ராஹிம் நபி அவர் நடந்து வந்த பழக்க வழக்கங்கள், அதுல உங்களுக்கு அற்புதமான வழிகாட்டுதல் இருக்கு, அழகான வழிகாட்டுதல் இருக்கு என்று சொன்ன அல்லாஹ் அவர் எப்படி நடந்தாருங்கிறதையும் சொல்லி காட்டுகிறார். ஓரிரை கொள்கையை விட்டு பிரிந்த, ஓரிரை கொள்கைக்கு எதிராக இருந்தவர்களை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? பதா பைனனா வ பைனகுமுல் அதாவத்து வல் பக்லாவு அபதா ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, எங்களுக்கும் உங்களுக்கும் மத்தியில் பகைமையும் வெறுப்புணர்வும் உண்டாகிவிட்டது, நிரந்தரமாக வந்துவிட்டது. எதுவரை? அல்லாஹ் ஒருவனை மட்டும் நீங்கள் வணங்கும் வரை ரெண்டு பேருக்கும் உள்ள பகைமை உணர்வு, எதிர்ப்புணர்வு நிச்சயமாக நிரந்தரமாக வந்துவிட்டது, விளங்கிக் கொள்ளுங்கள் என்று சொன்ன வாசகம் திருமறை குர்ஆன் சொல்கிறது. நம்ம சொல்லுகிறோமே ஒற்றுமை ஒற்றுமை என்று சொல்லுகிறோமே, உண்மையான ஒற்றுமைக்கு வா, சரியான ஒரு ஒற்றுமைக்கு வா. சும்மா வெளி தோற்றத்திலே ஒற்றுமையாக காட்டிக்கொண்டு உள்ளங்கள் பிரிந்து கிடப்பதை போன்ற ஒற்றுமைக்கு நீ தேவையில்லை. கொள்கையிலே நீ சேர்ந்து வாழ வேண்டும். நீ கொள்கையை விட்டு பிரிஞ்சு போனா உன்னோட நான் சேர மாட்டேன். என்னுடைய கொள்கை வேறு, உன்னுடைய கொள்கை வேறு. ஓரிரை கொள்கையை நீ இணைந்து வரும் வரையிலையும் இந்த கொள்கைக்கு நான் எதிர்பார்த்தான் இருப்பேன், எதிராத்தான் இருப்பேன், அதை வெறுக்கத்தான் செய்வேன். இப்படித்தான் சொல்லணும். நீ குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் மௌலூத் ஓதுகிறார்கள் என்றால், இணை வைப்பு கொள்கையில் ஊறி போகிறார் என்று சொன்னால், தர்காவுக்கு போவர்களாக இருந்தால் பகிரங்கமாக சொல்லுவோம், பகிரங்கமாக சொல்ல வேண்டும். இந்த கொள்கையில் நீங்கள் இருக்கும் வரை கண்டிப்பாக எங்களுடைய உறவு இருக்காது. இந்த கொள்கையில் சமாதானப்படுத்த மாட்டோம். மௌலூதுக்காக நீங்கள் காலில் விழுந்து கேட்டாலும் சரிதான், மார்க்க அனுமதிக்காவிட்டாலும் அவ்வளவு கீழ் நிலைக்கு நீங்கள் வந்தாலும் நாங்கள் வரமாட்டோம். நீங்கள் தர்கா வழிபாட்டுக்காக வேண்டி நீங்கள் எவ்வளவுதான் கெஞ்சினாலும் கூத்தாடினாலும் பகைமை உணர்வை காட்டுவோம். இதற்காக வேண்டிய வெறுப்புணர்வை நாங்கள் உருவாக்குவோம். இதுதான் இஸ்லாம் சொல்கிறது. இந்த சமூக ஒற்றுமை என்ற ஒரு போலித்தனமான ஒரு கோஷம் இஸ்லாம் ஏற்கவில்லை. எல்லா உள்ளங்களும் உண்மையான ஓரிரை கொள்கையில் இணைய வேண்டுமே தவிர இந்த போலி கோஷங்களினால் ஒற்றுமையை போன்று காட்டிக்கொண்டு சிதறிப்போவதை இஸ்லாம் விளங்கவில்லை. இப்ராஹிம் நபியுடைய காலத்தில் அவர்கள் பேசிய அந்த வாசகத்தை சிந்தித்தாலே கொள்கை ஒற்றுமைத்தான் வேண்டுமே தவிர இந்த போலித்தனமான சமூக ஒற்றுமை அவசியம் இல்லை என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு காட்டுகிறது. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், சேர்ந்திருக்க வேண்டும் என்று பேசுகிறோமே, அவர்கள் சொல்கிறார்கள், அந்த முக்கியத்துவம் வாய்ந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளையில் யாருக்கும் எந்த நிழலும் இல்லாத அந்த ஒரு கட்டத்தில் 7 நபர்களுக்கு அல்லாஹ் தஆலா தன்னுடைய நிழலை தரப்போகிறார். அந்த நிழலை பெறக்கூடிய 2 நபர்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ரஜுலானி தஹாபா ஃபில்லாஹி இஜ்தமா அலைஹி தஃபர்ரகா அலைஹி, 2 மனிதர் அல்லாஹ்வுக்காக இணைந்தவன், அல்லாஹ்வுக்காக சேர்ந்தவன். அல்லாஹ்வினுடைய கொள்கைக்காக நான் சேர்வேன், கொள்கை இல்லைன்னா பிரிஞ்சு போவண்டா, அந்த பிரிவினைக்காக வேண்டி அல்லாஹ்வின் அரசின் நிலை இருப்பதாக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஊக்கம் அளித்திருக்கிறார்கள். யாருக்கு? கொள்கைக்காக வேண்டி இந்த சமூகத்தை விட்டு நான் பிரிவேன், என்னுடைய நண்பனை விட்டு பிரிவேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு பிரிவேன் என்று போனால் அவனுக்கு மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நிலையை கொடுத்து அவரை கண்ணியப்படுத்துவான், அந்த கொடுமையான வேதனையிலிருந்து காப்பாற்றுவான். சிந்தித்து பாருங்கள். என்ன சொல்லியிருக்க வேண்டும்? என்னாலும் பரவாயில்லை, கொள்கை இருந்தாலும் பரவாயில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்குவோ என்று பேசவில்லை. கொள்கைக்காக நீ பிரியலாம், கொள்கைக்காக நீ பிரி, இந்த தௌஹீதுக்காக நீ பிரி, அதிலே உறுதியாக இரு. எதற்காக நான் போனோம்? சாராயம் குடிக்கிறதுக்காக பிரிஞ்சு போயிட்டனா? சினிமா பார்ப்பதற்காக நான் போயிட்டனா? கொள்ளையடிப்பதற்காக நான் பிரிந்து போனேனா? இல்லையே. குர்ஆன் படி நடப்பதற்காக, நபி வழியின்படி நடப்பதற்காக, ஓரிரை கொள்கையின்படி நான் நடப்பதற்காக, உண்மையை சொல்வதற்காக, தூய்மையாக இருப்பதற்காக,
கள்ளம் கபடம் இல்லாமல் இருப்பதற்காக, திருட்டுத்தனம் செய்யாமல் இருப்பதற்காக, உண்மையான நபி வழியின் அடிப்படையில் தான் நான் போயிருக்கேன். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் சகோதரர் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, MLM வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. எங்க ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள்? நினைப்பாங்க சில ஆளுக்கு இந்த பள்ளியாசல் கட்டும் போது அவங்க கட்டியிருக்கான் ஆயிரக்கணக்கான பள்ளியாசல்கள். நீ காயல்பட்டினம் பாத்தீங்கன்னா தடுக்கி விழுந்தால் பள்ளியாசல் 60-70க்கு மேற்பட்ட ஒரு சின்ன பேரூராட்சியாக இருக்கக்கூடிய அந்த ஊரிலே 60க்கும் மேற்பட்ட பள்ளியாசல். அப்படி போயிட்டேன்னா வரிசையா பள்ளியாசல்லாம் இருந்திருக்கு. அங்கெல்லாம் கேட்க மாட்டான். ஆனா நம்ம பள்ளியாசல் கட்டி விட்டோம் என்றால் ஜமாத்தை பிரிக்கிறார், தொழுவு வந்து அடிச்சு வரட்டுறான். நம்ம தனியா பள்ளியாசல் பார்த்தீர்களா, ஜமாத்தை உடைத்து விட்டான், தனி பள்ளியை கட்டி விட்டான், தனி கபரஸ்தானம் வைத்து விட்டான் என்று கூக்குரல் போடுபவர்களை நாம் பார்க்கிறோம். அவர் தௌஹீதுக்காக வேண்டி, இந்த கொள்கையை சொல்வதற்காக வேண்டி ஒரு பள்ளியாசலை நாம் கட்டுகிறோம். ஆனா அங்க என்ன செய்கிறான், பள்ளியாசலுக்கு உள்ளேயும் விடுறதில்லை, தொழுவதும் இல்லை, தொழுவதில்லை, அடிப்பது அல்லது குறைந்தபட்சம் நல்ல பயானம் பண்ண அதுவும் செய்வதில்லை. நம்மளை திட்டுவதற்கே அந்த ஜும்மா மேடையை அமைத்துக் கொள்கிறார்கள். நம்ம உண்மையான கொள்கையை சொல்லணும், குர்ஆன் படி நடக்கணும், நபிகளின் அடிப்படையில் கரெக்டா நடக்கணும் என்பதற்காக பள்ளியாசலை கட்டினால் அது என்னவாம் விரிவினை ஏற்படுத்துவாங்க. அவங்க கட்டினது ஷாஃபிக்குன்னு ஒரு பள்ளி நீங்க கட்டிக்கிற, ஹனஃபிக்குன்னு ஒரு பள்ளி கட்டிக்கிற, அது பிரிவினை இல்லையா? அவர்கள் ஏராளமா எதை கட்டினாலும் அது நியாயம். ஆனா நாம் ஏதாவது செய்துவிட்டு அத்தனையும் குற்றம். அதான் பிடிக்காத மருமகள் என்னதா உடைத்தாலும் குற்றம், உடைக்காவிட்டாலும் குற்றம் என்று, கால் பட்டாலும் குற்றமா, கால் படாட்டாலும் குற்றம் என்று சொல்வார்கள் இல்லையா? அந்த மாதிரி நம்மை பிடிக்கவில்லை என்பதற்காக நிறைய அல்லாஹ்வுக்கு விருப்பமான இறை இல்லம் பள்ளியாசல், அந்த பள்ளியாசலை நாம் கட்டுகிறோம். மக்கள் வந்து சொல்லுவோம், என்ன சொல்லிக் கொடுக்கிறோம் பள்ளியாசல்ல? சாராயம் குடிப்பது எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமா? என்ன திருட்டுத்தனம் பண்ணுவது எப்படி சொல்லிக் கொடுக்கிறோமா? சூதாட்டம் நடத்துவது எப்படின்னு சொல்லிக் கொடுக்கிறோமா? வந்து பள்ளியாசல்ல பாருங்க. அல்லாஹ்வை உண்மையாக வணங்குன்னு சொல்றோம், இணை வைக்காது என்று சொல்லுகிறோம், திருமலை குர்ஆனை நீ படி என்று சொல்லுகிறோம், அதன்படி நடு என்று சொல்லுகிறோம். இப்படி ஒரு பள்ளியாசலை கட்டி இப்படி திருமலை குர்ஆனை அழகான முறையில் சொல்லிக் கொடுத்து அழகான போதனை செய்வது தப்பா? நீ வெறும் கதைகளையும் கற்பனைகளையும் விட்டாலாச்சாரியர்கள் மிகைக்கக்கூடிய கற்பனை கதைகளை பேசக்கூடிய அந்த பள்ளி மெம்பர் மேடைகளை விட எத்தனை லட்சம் மடங்கு கூடுதலாக நாம் செய்கிறோம். இதுல என்ன பிரிவினை இருக்கிறது? இது எவ்வளவு நல்ல பள்ளியாசலை கட்டியிருக்கா, எல்லாம் அல்லாஹ்வுடைய பள்ளியை தான் வணங்குறோம், வேற யாரா வணங்க வைத்திருக்கிறோமா? சந்தோஷப்பட வேண்டும், இறை இல்லங்கள் அதிகமாக கட்டப்படுகிறது, மக்கள் வருகிறார். பள்ளியாசல் யாருமே வரல, பரவாயில்லை, நீ கோவப்படு. நாங்க பள்ளியாசல் கட்டப்பட்டு இங்க இருக்கக்கூடிய அந்த பயான்களில் ஈர்க்கப்பட்டு தௌஹீதுடைய உறுதியை பார்த்து மக்கள் வரும்போது, ஏன் நீ போறாமை, நீனும் தௌஹீதை சொல், நீயும் குர்ஆன் ஹதீஸை பேசு, நபி வழியின்படி நடப்பதை நீ சொல், மக்கள் அங்கேயும் வரப்போகிறார்கள். அப்ப குர்ஆன் ஹதீஸை நாம் சொல்வதற்காக இறை இல்லத்தை நாம் கட்டப்படுவதும் கூட என்ன செய்கிறார்கள், ஏதோ நமக்கு மத்தியில் பிரிவினை என்று சொல்கிறார்கள். நீங்க எல்லாம் கஅபத்துல்லா நீங்கள் பார்த்தீர்களா, மக்காவில் பார்த்தால் போகும் இடமெல்லாம் பள்ளியாசல்கள் தான். அங்கெல்லாம் இந்த பிரச்சனை கிடையாது, இந்த மாதிரி கோரிக்கைகள் இல்லை, அங்கே அந்த காழ்ப்புணர்வோடு பேசப்படுவது இல்லை. ஆனால் நம்முடைய மாநிலங்களில் தான், நம்முடைய நாட்டில் தான் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பேசப்படுகிறது. ஆனால் நான் இந்த ஓரிரை கொள்கையை உண்மையை சொல்வதற்காக, சத்தியத்தை சொல்வதற்காக, சரியான நடக்க வேண்டும் என்று மக்களை திருத்துவதற்காகத்தான் நாம் பள்ளியாசலை கட்டுகிறோமே தவிர இதிலே சமூகத்தை பிரிப்பதற்கு அல்ல. அப்படியே இந்த கொள்கைக்காக வேண்டி ஒரு பிரிவினை வந்தாலும் அதற்காக நாங்கள் கவலைப்பட மாட்டோம். ஏன்னா நாங்கள் செய்வது நியாயமானது, நாங்கள் போதிப்பது சரியானது. இதற்காக வெட்கப்படவோ அல்லது அதற்காகவே நாங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே நமக்கு கிடையாது. அப்ப அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும்போது அல்லாஹ்வுக்காக இணைந்து அல்லாஹ்வுக்காக பிரிகிறது. நாங்க அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், இந்த படைத்தவனுக்காக செய்கிறோம்.
அவனுடைய திருப்தியை எதிர்பார்த்து செய்கிறோம். அவனுக்கு விருப்பமான நம்ம பள்ளியாசலை கட்டுகிறோம். இதுல கோபப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எந்த நியாயமும் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படித்தான் செய்து காட்டி இருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், ஒரு தனி மனிதனாக நின்றவர்கள் தான். இந்த சமூக ஒற்றுமைக்கு அவசியம் என்று சொன்னால் எல்லாரையும் அரவணைத்து ஏதோ விட்டு சென்று போயிருக்கலாம். அவன் அப்படித்தான் கேட்டான், பத்து லவ் துதிகினும் பொய்துகினும், நீங்கள் வளைந்து கொடுத்தால் நாங்களும் வளைந்து கொடுக்கிறோம் தான் சொன்னான். கொஞ்சம் அப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போ, நல்லா கண்டிக்கிறான். அந்த இணை வைப்பவர்கள் கொஞ்சம் அப்படி இப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அப்படித்தான் விரும்புகிறார்கள். அப்படிலாம் போகக்கூடாது, கரெக்டா சொல்லு. உள்ளில் ஹக்க வலவு காண முர்ரா, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை கசப்பா இருந்தாலும் தெளிவா சொல்லணும். இதுல விட்டு கொடுக்கக்கூடிய, இதுல வளைந்து நெளிந்து பேசக்கூடிய எந்த ஒன்றும் இல்லை, தெளிவாக சொல்லணும். அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்பம் முதலாவது ஓரிரை கொள்கையை பிரச்சாரம் செய்யும் போது இந்த சமூக ஒற்றுமைக்கு வேட்டுதான் ஆரம்பம். அந்து அசீரத்தக்கல் அக்ரபீன் என்ற குர்ஆன் வசனம் இறங்குகிறது. ஆரம்ப காலத்தில் இறங்கிய வசனம், உன்னுடைய நெருங்கிய உறவினர்களுக்கு எச்சரிக்கை செய்யும் இப்படின்னு ஒரு வசனம் இறங்கி இருக்கு. அந்த காலகட்டத்தில் அங்கு இருக்கக்கூடிய குறைஷ் குலத்தவர்கள், அவங்க சமூகத்தில் இருந்தவங்க அத்தனை பேர்களையும் சஃபா மர்வா என்று நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா, ஹஜ்ஜிலே உம்ராவிலே ஓடுவார் இல்லையா, அந்த சஃபா என்ற குன்றின் மேலே இருக்கிறார். இருந்து எல்லாத்தையும் அழைத்து ஒரு முக்கியமான செய்தி சொல்ல போற வாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுவரையிலேயும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அந்த சமூக மக்களுக்கு மத்தியில் அவ்வளவு உயர்ந்திருந்தாங்க. அவங்க அழைத்த உடனேயே சஹீஹ் புகாரியினுடைய வாசகம் இருக்கிற, வைதா லம் யஸ்ததி ஐ யஹ்ருஜ அர்ஸல ரசூலன் லியனால மன் மாஹு, யாருக்காவது அங்கே போக முடியாத நிலைமை ஏற்பட்டால், அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சஃபாவுக்கு கூப்பிடுறாங்க, ஒருத்தருக்கு போக முடியாத ஏதோ வேலை இருந்தாலும் அதற்கு பிறகு ஒரு தூதுவரை, அதாவது அவர் சார்பாக ஒரு மனிதரை அனுப்பி வைக்க, லியனால மாஹுவ, அவர் என்ன சொல்லுகிறாருன்னு தெரியணுங்கிற ஆசையில அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவராக ரசூலுல்லாஹ் இருந்தனால வராதவர்கள்லாம் ஒரு ஆளை அனுப்பி போய் என்ன சொல்றாருன்னு கேளுங்கண்டா. சஃபா மர்வாவில் சஃபாவிலே நின்று கொண்டு கேட்கிறாங்க, எனக்கு பின்னால் மலைக்கு மேல நிக்கிறாங்க, மக்கள் கீழே நிக்கிறாங்க, பின்னால் ஒரு கூட்டத்தினர்கள் உங்களை தாக்க வருகிறார்கள் என்று சொன்னால் நீங்க பார்க்காமவே நீங்க நம்புவீங்களா அப்படின்னு கேட்கும் போது அந்த மக்களின் பதில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் மீது அவர்கள் வைத்திருந்த மாபெரும் நம்பிக்கைக்கு அற்புதமான சான்று. மா ஜர்ரபுனா அலைக்க இல்லா சித்கா, உங்களிடத்தில் இருந்து நாங்கள் உண்மையை தவிர வேறு எதையும் அறிந்ததில்லையே. திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுலாபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. நீங்கள் உண்மையாளரா, உண்மையே பேசுவோர் இல்லையா, நீங்கள் எப்படி பொய் சொல்லுறாங்க, அப்படி பார்த்ததே கிடையாது. பின்னால் நீங்கள் சொன்னாலும் நாங்கள் பார்க்காவிட்டாலும் நீங்கள் உண்மையாளராக இருந்ததால் அதை நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்ன போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் எச்சரிக்கை செய்பவனாக வந்துள்ளேன், நான் இறை தூதராக வந்துள்ளேன், நீங்கள் செய்வது தவறு, ஓரிரை கொள்கை சரியானது என்ற கருத்தை எடுத்து வைத்தவுடன் அங்கே வருகிறது கடுமையான எதிர்ப்பு. எங்கே? அவங்க சொந்தத்திலிருந்து. அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி தந்தையுடன் உடன் பிறந்த அபூ லஹபிடத்தில் இருந்து வருகிறது. தப்பல் லக சாயிரல் யௌம் வலிஹாதா ஜமாஅத்தனா, முஹம்மதே உனக்கு எல்லா நாட்களும் சாபம் உண்டாகட்டும், நாசம் உண்டாகட்டும், இதை சொல்லத்தான் எங்களை இங்கே கொண்டு வந்தாயா அப்படின்னு கேட்டா அங்கே மக்கள் சிதறி போகிறார்கள், சமூகம் உடைகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரிரை கொள்கையை சொன்ன போது அங்கு உடனடியாக என்ன ஏற்படும்? சமூக ஒற்றுமை பிரிகிறது, கொள்கை ஒற்றுமை உருவாகிறது. சத்தியத்தை சொல்லும் போது சில கட்டங்களில் சமூகத்தினுடைய ஒற்றுமை பாதிக்கும், ஆனால்
ஆனா கொள்கை ஒற்றுமை அங்கே உருவாகும். சொந்த பந்தங்கள் பிரிவினை ஏற்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டும் மக்கள் கூட்டம் கூட்டமாக பிரிகிறார்கள், எதிர்க்கிறார்கள். ஆனாலும் அபூபக்கரை போன்று, உஸ்மான் அவர்களை போன்று, அலி ரலியல்லாஹு அவர்களை போன்று அங்கே ஒரு கூட்டத்தினர்கள் வந்து சேர்ந்து கொண்டும் இருக்கிறார்கள். அவ்வளவு கடும் எதிர்ப்பிலேயும் கடுமையான கஷ்டங்களிலேயும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்ற நிலையிலும் கூட எங்கிருந்தோ உள்ளவர்கள், அபூ தர்தா ரலியல்லாஹு போன்றவர்கள், அங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அபூ தர்ருல் கிஃபாரி ரலியல்லாஹு போன்றவர்கள் தெரியாமலே வந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்று இஸ்லாத்தில் இணைந்து அதில் பிடிப்பு உள்ளவர்களாக, கொள்கை உறுதி உள்ளவர்களாக, கொள்கை ஒற்றுமை உள்ளவர்கள் ஒரு கூட்டம் அப்படி சேர்ந்து கொண்டே போனது. சமூக ஒற்றுமை வேண்டும் என்று, அதுதான் அவசியம் என்று இருந்தால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அதை சொல்லி இருக்கக்கூடாது. கொஞ்சம் நாளை வச்சுக்கலாம், ஒரு 10 வச்சுக்கலாம், அப்புறம் 3, 2, 1க்கு வரலாம் என்று குறைந்து போயிருக்க வேண்டும். அப்படிப்பட்டது வேண்டியது இல்லை என்று சொல்லுகிறேன். உண்மையை சொல்ல வேண்டும், சத்தியத்தை சொல்ல வேண்டும். அதிலே நெளிவு சுழிவுகள் வரக்கூடாது, அதை விட்டுக் கொடுக்கக்கூடிய நிலைமைகள் வரக்கூடாது என்பது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அங்கே எடுத்து காட்டியது. எத்தனை பேர்களை பிரித்தது தெரியுமா? எத்தனை சமூகத்தினர்களிலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு வந்தது தெரியுமா? யமன் நாடு எங்கேயோ இருக்கிறது. அந்த யமன் நாட்டில் இருப்பவர்கள் எல்லாம் இதை கேள்விப்பட்டு அந்த குடும்பத்தை விட்டு தாண்டி வந்தவர்கள் உண்டு. அபு மூஸல் அஷாரி ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, நஹுமு பில் யமன், நாங்கள் யமன் நாட்டில் இருந்தோம். ஃபஹரஜ்னா முஹாஜிரீன இலை, அல்லாஹ்வின் தூதர் அவருடைய கொள்கையை கேள்விப்பட்டு நாங்கள் அங்கிருந்து கூட்டமாக புறப்பட்டு போனோம். அபு மூஸா தான் வயசுல சின்னவர், அவரோடு அவருடைய சகோதரர் புர்தா இருக்கிறார், அபு ருஹம் இருக்கிறார். அத்தோடு மொத்தம் எத்தனை பேர்கள்? 52 அல்லது 53. ஸலாத்தும் வ ஹம்ஸீன அவ் இஸ்னைனி வ ஹம்ஸீன ரஜுலம் மின் கௌமி, எங்களுடைய கூட்டத்தில் இருந்து 53 அல்லது 52 நபர்கள் அல்லாஹ்வின் தூதர் அவர்கிட்ட ஓரிரைக்குள் ஏற்பதற்காக போனோம். யமன் நாட்டில் 52 பேர் தானே, 53 பேர் தான் இருந்தார்களா? லட்சக்கணக்கான மக்கள் இருந்தாங்க, ஆயிரக்கணக்கில் அங்க இருந்தார்கள். அங்கேருந்து ஒரு குரூப் பிரிஞ்சு போகுது. சமூகத்திலே எல்லாம் ஒற்றுமையாக இருந்தவர்களிடத்திலிருந்து அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய அந்த ஓரிரை கொள்கை ஒரு 52, 53 நபர்களை தனியாக பிரித்து கொண்டு வருகிறது. சிந்தித்து பாருங்க. சமூக ஒற்றுமை இருக்க வேண்டுமானால் அங்கே இருந்திருக்க வேண்டும். வேண்டாம், நான் உண்மையான கொள்கைக்கு போகிறேன் என்று தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு புறப்பட்டவர்கள் எவ்வளவோ கஷ்டத்துக்கு ஆனாலாம். அதை கூட சொல்லுவார்கள். பாரு, தௌஹீதுன்னு போனா அடி வாங்கினா, தௌஹீதுன்னு போனா ஊரை விட்டு ஒதுக்கி வைக்கிறான், தௌஹீதுன்னு பார்த்தா கடையில சாமான் கொடுக்க மாட்டேங்கிறான், தௌஹீதுங்கிறதுக்கான இறந்தவனுக்கு கூட அடக்கத்தலம் கொடுக்காம அதற்கு போராட்டம் அளவுக்கு போயிட்டான் பாத்தியா நிலைமை என்று சொல்வார்கள். அதே மாதிரி தான் யமன் நாட்டில் இருந்தவர்கள் அழகா குடும்பத்தோடு இருந்த ஒரு 52, 53 பேர் கூட்டமா கிளம்பி எங்கே மதீனாவுக்கு வரலாம் என்று போன கப்பலில் ஏறியவர்கள் கப்பல் திசை மாறி, இன்றைக்கெல்லாம் கரெக்டா வர்ற மாதிரி அந்த காலத்தில் இல்ல, திசை மாறி கொண்டு போய் ஹபசாவிலே அபிசீனியா எத்தியோப்பியா இருக்கிறது அங்க கொண்டு போய் இறங்கிடுச்சு. எத்தியோப்பியாவில் அந்த 52, 53 நபர்கள் போய் இறங்குகிறார்கள். அங்க பாத்தீங்கன்னா ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அவர்கள் தலைமையில் ஒரு கூட்டத்தினர்கள் அங்க மக்காவுல இருந்து தன்னுடைய குடும்பம் எல்லாத்தையும் விட்டு வந்துட்டான். சமூக ஒற்றுமையா, கொள்கை ஒற்றுமையா? கொள்கை அவசியம் என்பதற்காக அங்கிருந்து கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு கப்பல்ல போய் போனவர்கள் கடைசியில எப்பவும் போய் ரசூலுல்லாஹ்ட்ட ஹைபர் போர் முடிந்ததற்கு பிறகுதான் எல்லாரும் போய் அங்க போய் சேர்றாங்க. எங்க யமன் நாட்டில் போய் புறப்பட்டவர்கள் அவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் அபிசீனியாவில் வந்து ஜாஃபர் இப்னு அபீ தாலிபை சந்தித்து அவர்களோடு கொஞ்ச நாள் இருந்து அதற்கு பிறகு மதீனாவுக்கு போகிறார்கள். எப்படி பிரிக்கப்படுகிறது பாருங்கள். எப்படி சமூக ஒற்றுமை முக்கியத்துவம் என்று இருந்தால் அதெல்லாம் பரவாயில்லை, கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி கொண்டு இருங்கள் என்று சொல்லவில்லை. கொள்கையில் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக, கொள்கையில் சரியாக நாம் இருக்க வேண்டும் என்பதற்காக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த கொள்கைக்காக வேண்டி நீங்கள் பிரிந்து வர வேண்டும், நீங்கள் பிரிவதனால் எந்த குற்றமும் இல்லை என்பதனால் தான் மக்காவில் இருந்த பல கூட்டத்தினர்களை கொண்டு போய் அபிசீனியாவுக்கு அனுப்புனாங்க. யார் யாரெல்லாம் போனாங்க தெரியுமா? ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களாக இருந்தவர்கள் கூட அந்த தன்னுடைய சொந்த ஊரை, சொந்த பந்தங்கள் அத்தனை பேரை விட்டு போனாங்க. உம்மு சலமா, உம்மு ஹபீபா,
புகாரில் நீங்கள் ஹதீஸை படிக்கும் போது நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹ் சொல்வார்கள், மதீனாவில் இருக்கும்போது உம்மு ஹபீபாவும் உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ரெண்டு பேரும் சொல்லுவாங்க, மாரியா என்ற ஒரு வணக்கத்தலத்தை நாங்கள் அபிசீனியாவில் இருக்கும்போது பார்த்தோம். இவ்வளவு அழகான வேலைப்பாடு தெரியுமா? அந்த வணங்கும் இடம் இருக்கிறதே ரொம்ப அழகா செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அதை பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குன்னு ரெண்டு பேரும் சொன்னாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இவர்கள் தான் ரொம்ப மோசமான ஆட்கள். இதா மாத்தல் அப்துஸ் சாலிஹு பனவலா கப்ரிஹிம் மஸ்ஜிதா, ஒரு நல்ல மனுஷன் இறந்துட்டான்னா அதுக்கு மேல ஒரு பள்ளியாசல ஒரு வணக்கத்தலத்தை கட்டிடுவான். தாலிக்க சிராருல் ஹக்கிந்தல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் இவன் தான் மோசமானவன் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அந்த நேரத்தில் சொல்லுவாங்க. இது புகாரி முஸ்லிம் இப்படி நிறைய செய்திகள் இருக்கு. இதுல நீங்கள் வணங்க வேண்டும். இவங்க எங்கே போனாலும் தெரியுமா? உம்மு சலமாவுக்கும் உம்மு ஹபீபாவுக்கும் இங்க இருக்கு மக்காவின் சொந்த ஊரு. சொந்த ஊரை விட்டு அதிலே குறிப்பாக உம்மு ஹபீபா இருக்காங்களே, அவங்களுடைய தந்தை யார் தெரியுமா? அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அவர்கள், மிகப்பெரிய தலைவர். எங்க குறைஷி குலத்திலேயே ரொம்ப புத்திசாலியாக, அதுவும் போர் தந்திரங்கள்ல ரொம்ப தெளிவாக தெரிந்தவராக இருந்தவர் அபூ சுஃபியான். நீங்க பத்ர் போர்கள் அவங்க எல்லாம் மக்கா வெற்றியில தான் இஸ்லாத்தை அபூ சுஃபியான் ரலியல்லாஹு ஏத்துக்கிறாங்க. அவர்கள் இந்த பத்ர் போர்க்களத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பத்தில் அந்த மக்காவில் இருந்து சிரியாவில் இருந்து வந்த பொருள்களை அதை என்ன செய்யணும், கைப்பற்றணும் தான் போனாங்க. ஏன்னா இதை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை அழிப்பதற்கு அவன் திட்டம் போட்டதுனால அந்த பணத்தை பூரா அபகரிக்கணும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திட்டம் போட்டு அங்கதான் போனாங்க. ஆனா அபூ சுஃபியான் என்ன செஞ்சார், விவரமாக யாரு நோட்டமிட்டு இருக்காங்களா, ரசூலுல்லாஹ்வுடைய தாக்குதல் எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டு அதை தெரிந்து வேறு வழியாக தப்பிச்சுட்டு பொருளை எல்லாம் கொண்டு வந்தவர். அவர் ரொம்ப நுணுக்கமான ஆளு. அந்த குறைஷ் குலத்துகள்ல மிக முக்கியமான தலைவர்களில் அவரும் ஒருவர். அப்ப அப்படிப்பட்ட முக்கியமான தலைவராக திகழ்ந்த அபூ சுஃபியானுடைய மகள் தான் உம்மு ஹபீபா. போகும்போது கூட எப்படி போனாங்க தெரியுமா? வயிற்றுல ஒரு புள்ளையை சுமந்து கொண்டுதான் அபிசீனியாவுக்கு போனாங்க. யார் வாப்பாவை விட்டு விட்டு, அங்க உம்மாவை விட்டு விட்டு, அவங்களுடைய அண்ணன் தம்பிகள் சொந்த பந்தங்கள் இவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இந்த சமூக ஒற்றுமையெல்லாம் உழைச்சிட்டு கொள்கைதான் எனக்கு முக்கியம் என்று அபிசீனியாவுக்கு போய் தான் அங்கதான் ஹபீபா என்ற பிள்ளையை பெற்றதினால் அவர்களுக்கு உம்மு ஹபீபா, ஹபீபாவின் தாயார் என்று பெயர் சூட்டப்பட்டது. அங்க போய் கூட அவருடைய கணவர் இறந்து போய் அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திரும்ப அவர்களை திருமணம் முடித்த வரலாறை நீங்கள் படித்திருக்கலாம். எங்க மக்காவிலிருந்து குடும்பத்தை எல்லாம் விட்டு அவர்கள் அங்கே போனாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அவர்கள் அங்கே போனார்கள். பெண்கள் ஒரு கூட்டத்தினர்களே சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டு இந்த கொள்கைக்காக, தௌஹீதுக்காக, இந்த தௌஹீதுடைய ஒற்றுமை தான் எங்களுக்கு வேண்டும், அந்த கொள்கை தான் வேண்டும் என்பதற்காக அங்கே அபிசீனியாவுக்கு போன எத்தனை நபர்களை நாம் ஆதாரம் காட்டலாம்? சமூகம் வேண்டும் என்று சொன்னால், சொந்த பந்தங்கள் வேண்டும் என்று சொன்னால் அங்கே இருந்திருக்க வேண்டும் இல்லையா? இல்லை, அவர்கள் அங்கே இருக்கவில்லை. எனக்கு சொந்த பந்தங்கள் அத்தனை பேர்களை விடவும் இந்த ஓரிரை கொள்கை தான் எனக்கு வேண்டும் என்று வந்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நடக்கும் பொழுது அபூ ஜந்தல் வந்தாரே, எப்படி வருகிறார்? கைகளில் விலங்கு உடைக்கப்பட்டு கடுமையான முறையில் காயங்கள் ஏற்படுத்தப்பட்டு அங்கே வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியாங்கிற இடத்தில் இருக்கின்ற போது வருகிறார். அவருடைய தந்தை தான் அங்கே சமாதானத்துக்கு தலைவராக இருந்தார். கட்டி போட்டு நீ இங்கே இருந்து சொன்ன, போகக்கூடாது என்று சொன்னார் அவருடைய தந்தை. முடியாது, என்னுடைய தந்தைக்கு கட்டுப்பட மாட்டேன் இந்த விஷயத்தில். எனக்கு கொள்கை ஒற்றுமை வேண்டும், கொள்கைவாதிகள் எனக்கு வேண்டும், அந்த தௌஹீத்வாதிகளோடு நான் இணைய வேண்டுமே தவிர இணை வைப்பவர்கள் நான் சேர மாட்டேன் என்று உடைத்த விலங்கோடு ஓடி வந்தவர் தான் அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள். சஹீஹுல் புகாரியில் நாம் பார்க்கிறோம். இருக்கலாமே, தந்தையை மீறி செய்ய வேண்டுமா, தாயை மீறி வர வேண்டுமா என்று நீங்கள் நினைக்கலாம். இல்லை, அப்படிப்பட்டு வந்தவர்கள். அப்படி வந்து ரசூலுல்லாஹ் திருப்பி அனுப்பிய போது கூட அந்த ஒப்பந்தம் நடைபெற்று விட்டது என்பதின் காரணத்தினால் ஹுதைபியா ஒப்பந்தத்திலே யாராவது இனிமேல் இஸ்லாத்துக்கு வந்தால் திரும்ப மக்காவுக்கு அனுப்பிடணும் என்ற ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை திருப்பி அனுப்பினாங்க. ஆனாலும் போனாரா? அவர் தந்தை இடத்தில் ஒப்படைக்கப்பட்டவர் அங்கே போய் திரும்பவும் அந்த வீட்டை விட்டு விடைத்து விட்டு அவருடைய தந்தையை விட்டு மீறி மக்காவிற்கும் மதீனாவுக்கும் நடுவிலே கடல் பகுதியிலே இருந்து கொண்டு ஒரு பெரும் கூட்டம் இளைஞர்கள் உருவான வரலாறை புகாரியில் நாம் பார்க்கவில்லையா? போகல. ரசூல் ஸல்லல்லாஹு அனுப்பிய போதும் கூட வேண்டியதில்லை, எனக்கு கொள்கைவாதிகள் தான் எனக்கு தேவை, தௌஹீத்வாதிகளோடு தான் நான் மாற வேண்டும் என்பதற்காக மக்காவிற்கும் மதீனாவுக்கும் நடந்து இடையிலே இருந்து கஷ்டமான வாழ்க்கையை பெற்ற அபூ ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள் நமக்கு முன்மாதிரம் இல்லையா?
அப்படிப்பட்ட அவர்கள் மட்டுமில்லை, நீங்க ஆண்கள் என்று நீங்கள் சொல்ல முடியாது, பெண்களும் வருகிறார்கள். உம்மு குல்சும் பின்த் உக்பா இப்னு அபி முஐத், உக்பா இப்னு அபி முஐத் என்ற இஸ்லாத்திற்கு எதிரானவனுடைய பிள்ளை உம்மு குல்சும். பெரிய வயசானவங்க இல்ல. யௌமைதின் வஹிய ஆத்திகா, இளம் பெண்ணாக அப்போது இருந்தார் அவர். புகாரியின் அறிவிப்பு. இளம் பெண்ணாக இருந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்? தன்னுடைய சொந்த நாட்டை விட்டு, என் தந்தை வேண்டியதில்லை, எனக்கு தாய் வேண்டியதில்லை, எங்கே தௌஹீது குடும்பம் இருக்கிறது, எங்கே ஓரிரை கொள்கையை பேசுபவர்கள் இருக்கிறார்கள் என்று மக்காவை விட்டு ஓடி வந்தவர்கள் யார்? உம்மு குல்சும் என்பவர்கள். அதற்கு அல்லாஹ் குர்ஆனுடைய வசனம் திருப்பி அனுப்பி விடாது என்கிறார். இதா ஜாஅக்குமுல் முஃமினாத்து முஹாஜிராத் ஃபம்தஹினுஹுன்ன. முஹாஜிர்களாக ஹிஜ்ரத் செய்து மக்காவை விட்டு நாடு துறந்து ஒரு பெண்மணிகள் நபியே உம்மிடத்தில் வந்தால் உண்மையிலே ஈமான் கொண்டான் பாரு, ஈமான் கொண்டிருப்பதாக நீர் அறிந்தால் இணை வைப்பவர் மக்கள் அனுப்பிடாது, நீங்களே வச்சுக்கிறீங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கியதை புகாரியில் பார்க்கவில்லையா? ஏகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஏகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்புவீங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு இளம் பெண் தந்தை வேண்டாம் என்று ஓடி வந்தார்கள், தாய் வேண்டாம் என்று ஓடி வந்தார்கள். இதற்கு கொள்கை ஒற்றுமை உள்ள கொள்கைவாதிகளாக வாழக்கூடிய அந்த மக்களோடு நான் வாழ வேண்டும், அவர்களோடு நான் சேர வேண்டும், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை என்று சொன்னதை திருமறை குர்ஆன் அங்கீகரிக்கிறது. அவர்களை உன் குடும்பத்தோடு உன்னோடு சேர்த்து வைத்துக் கொள் என்றும் திருமறை குர்ஆன் கட்டளையிடுகிறது. கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அது மட்டுமல்ல, தாய் கடும் எதிர்ப்பு, பயங்கரமான எதிர்ப்பு, உண்மையிலேயே ஒரு பயத்தை காட்டுவதற்காக நடிக்காத, உண்மையிலே கடும் கோபத்தை காட்டிய அந்த தாயை கூட அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்கவில்லை. கொள்கை எனக்கு முக்கியம், உங்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடையை நான் செய்வேன், அதற்காக கொள்கையா நீங்களா, எனக்கு கொள்கை தான் முக்கியம் என்ற வந்தவர்களை பார்க்கிறோம். சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நபித்தோழர், தர்மம் செய்வதில் மிக கூடுதலானவர். தன்னுடைய சொத்தையை நான் தர்மம் செய்ய போறேன் என்று ரசூலுல்லாஹ் சொன்னவர். பாதி வேண்டாம் சொல்லும், பாதி, அப்புறம் 3 1 இல்ல 3 1 அதிகம் என்று ரசூலுல்லாஹ், எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்க, எல்லாத்தையும் தர்மம் செய்ய போறேன், அப்படி விட்டுறாத, உன் குடும்பத்துக்கும் கொடு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அந்த சாத் பின் அபி வக்காஸ் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு பயமுற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது எனக்கு யார் பாதுகாப்புக்கு வருவான்னு இந்த சாத் பின் அபி வக்காஸ் வந்தார். ரசூலுல்லாஹ் குரட்டை விட்டு மன நிம்மதியோடு தூங்கியார்கள். அவ்வளவு பெரிய வீரம் மிக்கவர்கள் சாத் பின் அபி வக்காஸ். அவங்க தாய் என்ன செஞ்சாங்க தெரியுமா? சஹீஹ் முஸ்லிமில் எடுத்து பாருங்கள். ஹலஃபத்து உம்மு சாத், உம்மு சாதுடைய தாயார் சத்தியம் செய்கிறார், அல்லாஹ் துகல்லிம, இந்த மகனோடு ஒருபோதும் நான் பேச மாட்டேன், அபதா ஒருபோதும் பேசுமா, ஹத்தா தக்ஃபுர பிதீனிஹி, அவருடைய மார்க்கத்தை அவர் மறுக்கும் வரையிலையும் நான் அவரோட பேச மாட்டேன். வலா தஅகுல வலா தஷ்ரப, சாப்பிடவும் மாட்டேன், குடிக்கவும் மாட்டேன். நிர்பந்தப்படுத்தி கொள்கையை விட்டு வா, என்னோடு இரு, சொல்றா என்னமோ தாய்க்கு பணிவிடை செய்ய வேண்டும், மார்க்கம் சொல்வதாக சொன்னியே, உன்னுடைய இறைவன் சொல்வதாக, உன்னுடைய தாய் சொல்கிறேன், என்னுடைய கொள்கைக்கு வா. அந்த முகமதின் கொள்கையை மறுக்கணும், இல்லன்னா சாப்பிட மாட்டேன், குடிக்க மாட்டேன்னாங்க. இது மிரட்டல் வாசகம் அல்ல, உண்மையான வாசகமாகவே இருக்கிறது. அப்படியே நடந்தார்கள். அந்த தாய் 3 நாள் மக்கசத்து இந்த சலாசன் 3 நாள் அதே மாதிரி இருந்து ஹத்தா உசியா அலைஹா, மயக்கம் மட்டும் விழுந்து விட்டாங்க, சாப்பிடவும் இல்லை, குடிக்கல. 3 நாளா பசியும் பட்டினியுமாக இருந்து மிரட்டிய தாயார்கள். எடுக்கல இஸ்லாம். சாஹிபுஹுமா ஃபி துன்யா மாரூஃபா, உலக விஷயத்தில் நன்றாக நடந்து கொள், ஆனா
இணை வைக்குமாறு உனக்கு கட்டளையிட்டு அதுக்கு கட்டுப்படக்கூடாது என்ற குர்ஆன் வசனத்தை அல்லாஹ் அப்போது இறக்குகிறார். ஏத்துக்கிறல்ல, தாயோடு சேர்ந்து வாழ வேண்டும் கொள்கையிலே மௌலூது ஓதுனாத்தான் நான் இருப்பேன், முடியாது. நபி வழிக்கு மாற்றமாக வரவச்சனை திருமணம், ஆடம்பரமான திருமணம் அப்படி நடந்தாலும் உன்னோடு பேசுவேன், அப்படி வேண்டியது. உங்களுக்கு செய்ய வேண்டிய தாயே, உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யற, ஆனா படைத்தவனுக்கு மாற்றமாக நடக்குமாறு நீங்க கட்டளையிட்டா அது எனக்கு தேவையில்லை. எனக்கு இந்த கொள்கை தான், இந்த கொள்கையில் உள்ளவர்கள் தான் எனக்கு தேவை என்று வர வேண்டும். அப்படி சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அவர்கள் தாய் அவ்வளவு மிரட்டிய போதும் கூட கட்டுப்பட மறுத்தார்கள். அவர்கள் அஷரத்துல் முபஷ்ஷரா என்று சொல்லக்கூடிய 10 நபர்களை சொன்னாங்களே, 10 நபர்களை வரிசையிட்டு சொர்க்கவாதிகள் என்று சொன்னாங்க. அதுல போய் சேர்ந்துட்டாங்க சாது பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு. இப்ப சிந்தித்து பாருங்கள், அத்தனை நபி ரசூலுல்லாஹும் சரி, அவருடைய தோழர்களும் சரி, சமூக ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை, அதுக்கு முன்னாத கொள்கை ஒற்றுமை, அந்த கொள்கைவாதிகளோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் போனாங்க. வயசுல பெரிய ஆளுங்க, சின்ன ஆளு. உம்மு ஹாலித் பின்த் ஹாலித் சஹீஹ் புகாரியில் இடம்பெறுகிறது. அவர்களை பற்றி ஒரு செய்தி, அவர்கள் என்ன செய்ய கதிமத்து மின் அருளில் ஹபசா வ அன ஜுவைரியா, அவங்களை சொல்றாங்க, நான் ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும்போது அபிசீனியாவிலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க வந்தேன். கசாரி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கமீசத்தன், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி ஒரு ஆடை எங்களுக்கு போட்டார்கள், எனக்கு அணிவித்தார்கள் என்று சொல்றாங்க. யாரு? சின்ன பிள்ளையா. எங்கிருந்து வருகிறார்கள்? மக்காவில் இருந்தவர்கள் அபிசீனியாவுக்கு தௌஹீதுக்காக சொந்த பந்தங்களை எல்லாம் விட்டுவிட்டு அந்த சின்ன குழந்தை, அந்த ஒரு பெண் குழந்தை தௌஹீதுவாதிகளோடு இருக்க வேண்டும், தௌஹீதின் அடிப்படையில் வாழ வேண்டும், அதற்காக எதையும் செய்ய நாங்கள் தயார் என்று சொந்த நாட்டை விட்டு போகிறார்கள். நம்ம போவோமா? ஒன்னா அழுகை, கல்யாணம் முடித்து விட்டால் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகும்போது பார்க்க வேண்டும், உம்மா அழுவதை பார்க்கணும், மணமகள் அழுவதை பார்க்கணும். ஏன்னா அடுத்த பக்கத்து வீட்டுல இருந்தா கூட ஒரு இடத்தை விட்டு தாண்டி போற அழுகை. என்னப்பா அந்த காலத்துல மக்காவை விட்டு ஓட வேண்டும் என்ற அந்த பாலைவனத்திலே அபிசீனியாவுக்கு, எத்தியோப்பியாவுக்கு போக வேண்டும் பண்ணா எவ்வளவு கஷ்டம் பாருங்க. கொள்கைக்காக வேண்டி அந்த சின்ன குழந்தைகள், அந்த சிறுவர்களாக இருந்தவர்கள் இந்த தௌஹீதுக்காக வேண்டி அங்கே போனதை நாம் பார்க்க முடிகிறது. கொள்கைக்காக, இந்த கொள்கையின் மாதிரி நடக்க வேண்டும் என்பதற்காக எதையும் தியாகம் செய்யக்கூடியவர்களாக நபி தோழர்களும் இருந்தார்கள், நபி தோழியர்கள் இருந்தார்கள், சிறியவர்கள் இருந்தார்கள், பெரியவர்கள் இருந்தார்கள், எல்லாரும் இருந்தாங்க. மக்காவில இருந்து ஒரு கூட்டம் மதீனாவுக்கு போனுச்சே, என்ன எல்லாம் குடும்பத்தோட போனுச்சா? இங்கிட்டு தந்தை இருப்பாரு, அங்கிட்டு தாய் இருப்பாங்க, மகன் இங்க இந்த பக்கம் இருப்பா, மகள் அந்த பக்கம் இருப்பா, ஒரு கூட்டத்தையே பிரிச்சுட்டு போனாங்களா இல்லையா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? சமூகத்தினுடைய ஒற்றுமை வேண்டும் என்று இருந்தால், கொள்கையை விட இந்த சமூக ஒற்றுமைக்கு தான் அவசியம் என்று இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு பிரித்திருக்க முடியாது. கொள்கையா சரியா இல்லையா என்பதை நீங்கள் பாருங்கள். சமூகத்திலே இவர்கள் இந்த கொள்கையை சொல்வதின் காரணத்தினால், இந்த கோட்பாடுகளை மக்கள் மன்றத்தில் எடுத்து வைப்பதின் காரணத்தினால் சமூகத்தில் பெரிய தீங்கு வந்துட போதா? சமூகத்தில் பெரிய பிரச்சனைகள் உருவாக போகிறதா? அல்லது அவருடைய பழக்க வழக்கங்கள், குணங்கள் எல்லாம் கெட்டு போக போகிறதா? இல்ல, அழகான பண்பாடு உள்ள, அழகான கொள்கை உறுதியுள்ள மக்களாகத்தான் மாறப்போகிறார்களே தவிர கெட்டு போவதில்லை. அந்த எண்ணத்தினால்தான் மக்காவில் இருந்தவர்கள் எல்லாம் தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய சொத்து சுகங்கள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு கூட்டத்தினரையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்துக் கொண்டு மதீனாவுக்கு கொண்டு போய் சேர்த்தார்கள். அப்ப அவசியம் என்றால் பிரிக்க கூடாது, எத்தியோப்பியாவுக்கு போக சொல்லக்கூடாது, இவர்களும் அள்ளி போய் இருக்கக்கூடாது. எப்படி ஒற்றுமை வேண்டும்? எந்த ஒற்றுமையை இஸ்லாம் சொல்லுகிறது? அழகா திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, ஃபத்தஸிமு பிஹப்லில்லாஹி ஜமீஆ வலா தஃபர்ரகு. குர்ஆன் சொல்லுகிறது, நீங்கள் அல்லாஹ்வின் கயிறை பலமாக பிடித்துக் கொள்ளுங்கள், வலா தஃபர்ரகு, நீங்கள் பிரிந்து போய் விடாதீர்கள். அல்லாஹ் சொல்வது அல்லாஹ்வின் கயிறை பிடித்துக் கொண்டு ஒற்றுமையா இருக்கணும். தௌஹீத்வாதியாக இருக்கக்கூடிய நீ ஒற்றுமையாயிரு, நீ உடைஞ்சு போயிடாத, நீ கொள்கையிலிருந்து விலகி போயிடாத. தௌஹீதும் கொள்கையும் கோட்பாடும் இல்லை, அதுக்காக போய் நீ அங்கு போய் சேர வேண்டிய அவசியமும் இல்லை. எப்படி போன அல்லாஹ்வின் கயிறா இருக்கக்கூடிய குர்ஆனை பிடித்து இருக்கணும். அதான் இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுமா, அத்தீஉல்லாஹ வ ரசூலஹு, அல்லாஹ்வுக்கும் உடைய தூதருக்கும் கட்டுப்படுங்க, வலா தனாஸு, நீங்கள் கருத்து வேறுபாடு கொள்ளாதீர்கள். ஃபதஃஸலு தத்ஹபு ரீஹக்கும்,
அப்படி கருத்து வேறுபாடு கொண்டால் உங்களுடைய வலிமை குன்றி போய்கிறான். முதல்ல என்ன சொல்றோம்? ஒற்றுமைக்கு முன்னால அல்லாஹ்வுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்படணும். அதற்கு கட்டுப்பட்டுத்தான் அதற்கு பிறகுதான் ஒற்றுமைக்கு நீ போகணும். இந்த ஒற்றுமை முதல்ல இல்ல, குர்ஆன் ஹதீஸின் படி நான் நடக்க மாட்டேன் என்று சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்டவனோட சேர்ந்து இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இருக்கலாம், ஒரு வாரம் இருக்கலாம், ஒரு பிரச்சனையில் இருக்கலாம். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸ்ரிக்கீன்களிடத்துல யூதர்களிடத்துல எப்படி ஒப்பந்தம் செஞ்சாங்களோ ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் இருக்கலாமே தவிர நிரந்தரமாக இருக்கவே முடியாது. அது சாத்தியமும் இல்லை. அங்கே பிரச்சனைகள் தான் வரும். அதனால தான் இஸ்லாம் சொல்லுகிறது, அல்லாஹ்வினுடைய வேதமான குர்ஆனை பிடித்து ஒற்றுமையோடு நீ இருந்து காட்டு. அப்படி காட்டின அல்லாஹ் அல்லஃப பைன குலூபிக்கும் வ அஸ்பாத்தும் பிநிஅமதிஹி இஹ்வானா. அங்க சொல்லுகிறா, எவ்வளவோ நீங்க கடுமையான இதுல பிரச்சனையில் இருந்தீர்கள், குழப்பத்தில் இருந்த, இன்னும் ஒற்றுமை இல்லாமல் இருந்த உங்களை அல்லாஹ் தன்னுடைய அருளால் இணைத்து வைத்தார். எப்படி இணைச்சு வச்சா? வரலாறு பிரட்டி பாருங்கள். ரசூலுல்லாஹ் மதீனாவுக்கு போனாங்களே, அங்க மதீனாவில் இருந்தவர்கள் உங்களுக்கு தெரியும் அன்சாரிகள். அவங்க எத்தனை தெரியுமா? 2 முக்கியமான குலம் இருந்தார்கள். அன்சாரிகள் 2 பிரிவினர்கள் சேர்ந்ததுதான் அன்சாரிகள். அவுஸ், ஹஸ்ரஜ். அவுஸ் என்ற ஒரு கோத்திரத்தினர்கள் குலத்தினர் இருந்தாங்க. ஹஸ்ரஜ் என்ற இன்னொரு கோத்தினர். இவங்க 2 பேரும் சேர்ந்ததான் அன்சாரிகள். ரசூலுல்லாஹ் போனதுதான் 2 ஒன்னாக்குனாங்க. இவர்களுக்கு மத்தியில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? தஃப்சீர் தபரியில் நாம் பார்க்கிறோம், 120 வருடங்கள் இந்த 2 பேருக்கு மத்தியில போரும் சண்டையும் இருக்கும். 2 கோத்திரத்துக்கு மத்தியில 1 வருடம் 2 வருடம் அல்ல, 120 வருடங்கள் அங்கே என்ன செய்திருக்கிறது? சண்டை நடந்திருக்கிறது. அங்கே பிரச்சனைகள் நடந்திருக்கிறது. எப்படி அல்லாஹ் சேர்த்து வச்சான்? இந்த குர்ஆனின் மூலமாக, தௌஹீத் கொள்கையின் மூலமாக அவர்களை இணைத்து வைத்தால் நீங்கள் எல்லாம் காலையிலே நண்பர்களாக நீங்கள் ஆளானீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒற்றுமைக்கு வா, அந்த மாதிரி ஒற்றுமைக்கு வாருங்க. குர்ஆன் படி ஹதீஸின் படி நடப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். நபி வரியின்படி நடப்பதற்கு நீங்கள் முன்வாருங்கள். அப்படி ஒற்றுமை ஏற்படுமானால் நிச்சயமாக அந்த ஒற்றுமை நீடித்து நிற்கும், அந்த ஒற்றுமை சரியாக இருக்கும். இதை விட்டு சமூகமெல்லாம் ஒற்றுமையா இருக்க வேண்டும் என்று ஒவ்வொருத்தனும் 1000 கொள்கையில் இருக்க வேணாம். குர்ஆன் ஹதீஸின் படி சேர்ந்திருந்து, குர்ஆன் ஹதீஸின் படி நடந்து, அந்த அடிப்படையில் எல்லாரும் ஒற்றுமைக்கு வர வேண்டும். கொள்கையினுடைய ஒற்றுமையைத்தான் அல்லாஹ்வின் தூதர் காட்டினாங்க, திருமறை குர்ஆன் காட்டி இருக்கிறது, சஹாபாக்களை, நபி தோழர்களை அப்படித்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே நம்முடைய கொள்கை கோட்பாடுகள், நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நமக்கு சஞ்சலமே வரக்கூடாது. உங்களுக்கு சில ஆளுக்கு வரலாம், ஆஹா குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிட்டோம், நண்பர்களை விட்டு பிரிஞ்சிட்டோம், தௌஹீதுக்காக கவலைப்படாதீங்க, அரசின் நிழல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கிறது. தௌஹீதுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி நீங்கள் அதுக்கு பிரிஞ்சீங்கன்னா சொந்த சண்டை இல்ல, சொந்த பகைமை எனக்கு கிடையாது, அல்லாஹ்வுக்காக வேண்டிதான் நான் பிரிஞ்சேன்னு உங்களுக்கு இருக்குமானால் நிச்சயமாக உங்களுக்கு அரசின் நிழல் இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் செஞ்சார்கள். அவருடைய குடும்பத்தினர்களை அப்படித்தான் பிரிந்து போனார்கள். உங்க மனசாட்சியை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள். நாம் போவது குடிப்பதற்காக, திருடுவதற்காக, மோசமான வழிக்கல்ல, உண்மையான வழிக்கு, சத்திய வழிக்கு, சரியானபடி நடப்பதற்காக நாங்கள் போகிறோம் என்று நீங்கள் நினைத்தீர்களே, ஆனால் இது எல்லாம் சாதாரணமாக உங்களுக்கு வந்துவிடும். எனவே நம்முடைய முஸ்லிம்களாக இருப்பவர்கள் அனைவர்களையும் அந்த போலியாக இருக்கக்கூடிய அந்த சமூக ஒற்றுமையில் இருந்து விலகி உண்மையான குர்ஆன் ஹதீஸினுடைய கொள்கையின் அடிப்படையில் ஒற்றுமையாக வருவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நாம் அனைவர்களையும் அப்படிப்பட்ட நல்லவர்களாக ஆக்கி அருள்வானாக. வாஹிர் தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.